நக்குல் ஹியர். ஆஃப்டர் சோ லாங் டேஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மூவிஸ் ஃப்ரம் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லப்பத்தா லேடி சொல்லலாம். இது நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நக்குல் யூ மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இதோட ஸ்டோரி லைன் வந்து நீங்கள் மோஸ்ட்லி ட்ரைலர் பார்த்தா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். ஷார்ட்டாக தீம் சொல்லணும்னா வந்து டியூரிங் அ ட்ரெயின் ட்ராவல் டூ பிரைட்ஸ் வந்து ஆர் கெட்டிங் ஸ்வாப்டு அண்ட் ஹவு தேர் ஃபைண்டிங் தி ரியல் டெஸ்டினி அப்படிங்கிறதா வந்து தீம். ஸோ இந்த படத்தில் பிடித்த விஷயங்கள் அப்படின்னா வந்து ஒவ்வொரு கிரேட் ஃபிலிமுக்கு பின்னாடி வந்து ஒரு கிரேட் பட்ஜெட் அண்ட் கிரேட் ஆக்டர்ஸ் இருந்தால் தான் வின் பண்ணுவாங்கன்னு இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் அண்ட் கிரேட் ஆக்டிங் இருந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல இந்த படத்தை சொல்லலாம். செகண்ட் திங் வந்து லப்பத்தா லேடிஸ். லப்பத்தானா வந்து இட்ஸ் மீனிங் இஸ் மிஸ்ஸிங். ஸோ மிஸ்ஸிங் லேடிஸுங்கிறதா வந்து இந்த ஃபிலிமோட டைட்டிலாக இருக்குது. ஸோ இதில் என்ன டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக அந்த ஃபிலிமில் ஒவ்வொரு விமனுக்கு பின்னாடி தே வில் ஹேவ் தேர் ஹிடன் டேலண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வில் பி a great cook, one will be a great artist, other person will be having the passion to pursue her education சொல்லலாம். Finally another person will be having the passion to survive alone. அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் they have their hidden talents in their own way அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படம்